தேர்தல் நெருங்கிடுச்சுனாவே நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சார்ந்த ஏஜென்சிஸை வச்சு எல்லாரையுமே மிரட்டுறீங்க, அழுத்தம் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஒரு குற்றச்சாட்டு இருக்கே அப்படின்னு நாக்கு மேலே பல்ல போட்டு ஒருத்தரை பார்த்து கேள்வி கேட்டால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, தம்பி சம்மந்தம் தான் விசாரணை பண்ண வர போகிறாங்க, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை தம்பி. இப்போ நீ தான் தப்பு பண்ணியிருந்தோன்னா விசாரணைக்கு வருவாங்க, சம்மந்தமே இல்லாமல் ஒருத்தர் மேலே இந்த மாதிரிலாம் பண்ண முடியுமா நம்ம அப்படின்ற மாதிரி லாஜிக்காக இதுக்கு எங்களுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு நம்ப வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கிறார் ஒருத்தர். யார் அவர்? தமிழ்நாடு பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள். அவர்கிட்ட என்ன கேட்டாங்க அப்படின்னா, சார் தேர்தல் நெருங்கிடுச்சுனாவே நீங்கள் இடி எல்லாம் வச்சு எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள ஒரு பேச்சு இருக்கே சார் அப்படின்னு கேட்டுவிட்டாங்க. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருனா, தம்பி இந்த இடி, இன்கம் டேக்ஸு, சிபிஐ இவங்கெல்லாம் இண்டிபெண்ட் பாடி. இடி இப்போ உங்களுக்கு விசாரணை வருதுன்னா உங்களுக்கு இடி குற்றம் ஏதாவது நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா அதாவது உங்களுக்கு விசாரணைக்கு வேணும். சும்மா இந்த குப்புசாமி பிடிக்கல அவன் மேலே இடி ரைடு எப்படி வரும்? நம்ம எப்படி சொல்ல முடியாது? அது ஒரு இண்டிபெண்ட் பாடி, அது அவங்க எடுக்கிற முடிவு, அதுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை தம்பி, அது எங்களுக்கு தேவையும் கிடையாது அப்படின்னு விளக்கம் கொடுத்து சும்மா அதுக்கு பாஜக அரசுக்கும் சம்பந்தமே இல்லை, அதுவாக நடக்குது அப்படின்னு நம்பிக்கிறதுக்கு முயற்சி செய்திருக்கிறார் நயினார் நாகேந்திரன் அவர்கள். நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இடி, இன்கம் டேக்ஸு எல்லாமே அது இண்டிபெண்ட் பாடி. நாங்கள் யாரையும் மிரட்டுறதும் கிடையாது, அந்த பழக்கமும் கிடையாது. அது அவங்களுடைய இடியில் இப்போ உங்களுக்கு இடி சம்மந்தப்பட்டிருந்தால் உங்களுக்கு இடி வரும், சம்மந்தம் இல்லாமல் உங்களுக்கு இப்படி இடி வராது. ஆனால் அது இண்டிபெண்ட் பாடி, அதுக்கும் எங்களுக்கு எந்த விதமான சம்மந்தம் கிடையாது. அதுக்கு அடுத்ததாக இப்போ தாவேக்காவை வந்து என்டிஏக்குள்ளே இழுக்கிறதுக்காக முயற்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படி சொல்லிட்டு ஊருக்குள்ளே ஒரு பேச்சு போயிட்டு இருந்துச்சு. அதுக்கு நீங்கள் வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தீங்க, இல்லை தாவேக்காவுக்கு எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, நாங்கள் பேச்சுவார்த்தையை நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ விஜய் அவர்களும் இஸ்லாமிய நண்பர்களோடு போயிட்டு நோம்பு திறக்கிற ஒரு விழாவில் கலந்துக்கிட்டு அந்த இடத்துல பேசியிருக்காரு. அதெல்லாம் பிம்பத்தை கட்டமைக்க பார்த்தாங்க, அதெல்லாம் நம்பாதீங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது, நம்ம தனித்து தான் போட்டியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தெளிவு கொடுத்துருக்கிறாரு. ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கேட்டால், அதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆல்ரெடி இதை வந்து டினை பண்ணிட்டேன், நான் வந்து ஆல்ரெடி இதை ரிஜெக்ட் பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையும் நடக்கலை, அவங்க சைட்லேருந்து எங்ககிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணல, நாங்களும் அவங்கள்ட்ட பேசலை. அப்படி இருக்கையில் இந்த பிம்பம் கம்பம்லாம் எதுவும் கட்ட தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லாத மேட்ரு தான், நாங்கள் சொன்னது முன்னாடியே சொன்னது தானே இது அப்படின்ற மாதிரி இது ஒரு விளக்கம் கொடுத்துருக்கிறாரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். அதான் நான் ஏற்கனவே நான் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியோட தலைவர் முறையில் நான் யாரோடும் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை, உங்களுக்கு தெரியும். அவர்களும் யாரும் என்கிட்ட வந்து பேச்சுவார்த்தை செய்யவும் இல்லை. இல்லாத பட்சத்தில் ஒரு பிம்பம், ஒரு கம்பம் அதெல்லாம் தேவையே இல்லை. அதுக்கு அடுத்ததா இப்போ தென் மாவட்டங்களில் பாஜக போட்டிடுறதுக்கான வாய்ப்பு இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. ஏன்னா தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துலையுமே ஒவ்வொரு சாதியினர் இருந்து ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, அதனால் நீங்களுமே உங்களுக்கு தெரியும்ல அந்த மாதிரி போட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்குன்னு உங்களுக்கு தோணுதா? எப்படி அந்த மாதிரி தென் மாவட்டங்களில் நீங்கள் பாஜக போட்டிடுறதுக்கான வாய்ப்பு எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டதுக்கு நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதை கம்ப்ளீட்டாக டினை பண்ணிட்டார். இந்த பாருங்க, பாஜக வந்து சாதியை நம்பியோ ஒரு மதத்தை நம்பியோ அரசியல் பண்ணுற கட்சி கிடையாது, மதத்தை வச்சு அரசியல் பண்ணுற ஒரே கட்சி திமுக தான். இப்போ நாங்கள் எல்லோரும் இஸ்லாமிய நண்பர்களுக்கு வாழ்த்து சொல்கிறோம், இந்துக்களுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்கிறோம், அதே மாதிரி கிறிஸ்தவர்களுக்கும் வாழ்த்து சொல்கிறோம். இப்போ நம்ம வந்து வெறுமனே தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, வேறு மொழி பேசுகிறவங்களுக்கும் நம்ம வாழ்த்து சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி நம்ம எல்லாருமே ஒன்றுன்னு நினைக்கிறோம். ஆனால் திமுக இந்துக்களுடைய பண்டிகைகளுக்கு எதுக்காவது வாழ்த்து சொல்கிறாங்களா? புறக்கணிக்கிறாங்க. அவங்க தான் மதவாத சக்தி அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். பாரதிய ஜனதா கட்சி ஒரு ஜாதியை சார்ந்தோ ஒரு மதத்தை சார்ந்தோ கிடையாது, தயவுசெய்து அதை எல்லாரும் தெரிஞ்சுக்கூடாது. ஒரு மதம் சார்ந்த கட்சி இருக்குன்னா அது திமுக தான், அது மறுப்பே இல்லாமல் பகிரங்கமாக சொல்ல முடியும். இந்து பண்டிகைகளுக்கு நாங்கள் வாழ்த்து சொல்ல மாட்டோம், மற்ற பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்லுவோம் அப்படின்னு தான் அவர் நிறைய சொல்லியிருக்கார். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் அப்படி இல்லை, நாங்கள் இஸ்லாம் மதமாக இருந்தாலும் நாங்கள் போய் நோன்பு தரதுக்கு நாங்கள் போய் கலந்துக்கிறேன், கிறிஸ்தவமாக இருந்தாலும் சொல்லுகிறோம். இன்றைக்கி அடுத்த மொழியாக இருந்தாலும் இன்றைக்கி எல்லாத்துக்கும் இன்னும் நல்ல வேலை. இன்றைக்கி உங்கள் இந்த நேரத்தில் அனைவருக்கும் என்னுடைய யுகாதி வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.